ஆகணும். அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த திருமண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சாதாரணமாக சொன்னால் அந்த கூத்து கும்மாளம் மாதிரி அல்லாஹுவை மறந்த, மார்க்கத்தை மறந்த பல பாவமான காரியங்கள், நாகரிகம் என்ற பேரில் பல அநியாயங்கள், இப்படி பலது நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடிப்படையில் முக்கியமான ஒரு நிகழ்வு தான் நிக்காஹ். அது ஒரு சந்தோஷமான நிகழ்வும் கூட. இஸ்லாம் அதை வலியுறுத்தி அதுக்குள்ள சந்தோஷங்களை வழிகாட்டி எல்லாம் பண்ணி இருக்குது. இஸ்லாம் எல்லாம் செஞ்சுருக்குது. இஸ்லாம் அதை மிக இலகுவாக்கித்தான் இருக்குது. ரசூல்லா சொன்னாங்களே, ஹைருன் நிக்காஹி ஐஸருஹு, திருமணத்தில் மிகச் சிறந்தது, அதில் மிக இலகுவானது. திருமணத்தில் பரக்கத்து நிறைந்ததும் மிக எளிமையானதும் இலகுவானதும். இந்த கல்யாணம் நடத்துகிறவங்களுக்கு லேசாக அதை நடத்தி முடிக்கிற மாதிரி இருந்துட்டா, லேசாக நடத்திட்டா அந்த நிக்காக அவங்களுக்கு பரக்கத்தாக மாறும் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை நிலையாகவே மாறிடுச்சு. சாதாரணமாக நபீட காலத்தில் நடந்த சில திருமணங்களை பார்த்தா வினாடி கணக்கில் கல்யாணம் முடியுது, நிமிட கணக்கில். கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடந்த ஒப்பந்தம் முடியுது நிமிட கணக்கில். பொன்கூட்டி வாராங்க, மாப்பிள்ளைக்கிட்ட கொண்டு விடுறாங்க. அது ஒரு சில அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலத்தில் முடிகிற மாதிரி முடிஞ்சிருது. அதுக்கு முன்னான நாள் கணக்கில் ஏற்பாடுகள், பல கட்டங்களில் கொண்டாட்டங்கள், அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆடம்பரங்கள், அவையிலெல்லாம் இல்லாமல் முடியுது. நாங்கள் நிறைய சம்பவங்கள் கேட்டிருக்கிறோம். உண்மையிலே இது ஒவ்வொரு பகுதியாக எடுத்து விரிவாக எடுத்து பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், 1 மணித்தியாலத்தில் ஒரு சிந்தனைக்காக சில விடயங்களை சொல்லலாமே தவிர, இதை இன்னும் தேடி அல்லது இன்னும் இதில் தெளிவு பெற்று இன்னும் இந்த விஷயங்களில் நாங்கள் முழிச்சு நாங்கள் இவைகளை திருத்தறத்துக்குள்ள முயற்சிகள் நடக்கணுன்றது நிறைய பேரால் உணரப்பட்ட உண்மை. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோமே திருமணங்கள். நவீன காலத்தில் ஒருத்தர் வாராரு, ஒருத்தர் அவர் கல்யாணம் பேசாண்டு கூட வரல, ரசூலுல்லாஹ் சமூகத்தில் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண்மணி அந்த சபைக்கு வந்து சொல்கிறாங்க, என்னைய நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி விரும்புகிறா, ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியை முடிக்கணும்னு. அந்த ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்துட்டு அப்படி சும்மா இருந்துடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு அவளை இஷ்டம் இருக்கிற மாதிரி விலங்கல்ல. அப்போ அங்கே இருந்த ஒரு சஹாபி கேட்குறாரு, யார் சொல்லா அப்படியா இருந்தால் நீங்கள் எனக்கு முடிச்சுட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கிட்ட மகர் என்ன இருக்குது அப்படி தான் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, உடுத்திருக்கிற அந்த உடுப்பு மட்டும்தான் இருக்குது. சாரமுடி சொல்லுவோமே நாங்கள், அது மாதிரி ஒரு உடுப்பு தான் அவர் உடுத்திருந்தார். இது மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒரு 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 மோதிரமாவது இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ கேட்டாங்க, உனக்கு குர்ஆனில் எவ்வளோ பாடம்? அவர் சொன்னார் இன்னென்னது பாடம். இப்போ ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அந்த குர்ஆனில் நீ பாடமாக்கி இருப்பதை மகராக வைத்து அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுத்தேன்னு சொன்னாங்க. முடிஞ்சு கல்யாணம். பேச்சுவார்த்தையும் ஒப்பந்தமும் அப்படி முடியுது, எளிமையாக, முறையாக. பொன்கூட்டி போகின்ற பகுதிகளெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு எங்கட நாடில் என்று சொல்வதை விட நமது ஊர் பின்னணிகளையும் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, மக்காவில் வைத்து 9 வயதில் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் என்னுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அப்போ மதீனாவுக்கு வந்துட்டோம். ஒரு நான் 9 வயசு பிள்ளை, நான் பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறேன், 2 வயசு பிள்ளைகளோட. இப்போ தூரத்தில் எங்களோட உம்மா வந்து என்னைய கூப்பிடுறாங்க. எனக்கு என்னன்னு தெரியாது. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியாது, ஏன் கூப்பிடுறாங்கன்றதே எனக்கு தெரியாது. அப்போ உம்மா கூப்பிட்ட பிறகு நான் வந்தேன். வந்ததோடய உம்மா என்னை அப்படியே கைக்கிட்டாலும் பிடிச்சி என்னை கூட்டிக்கிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் பெண்கள் புதுசாக வந்திருக்கிறாங்க. நான் அப்படியே விளையாடின அந்த டயர்டில் வந்து ஊட்டி வாசல்கிட்ட வரக்குள்ள எனக்கு மூச்சு வாங்குது. அப்போ நான் வந்ததோட அவங்கெல்லாம் என்னைய கூப்பிட்டு எடுத்து என்னைய கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி, ஒரு மாப்பிள்ளைக்கிட்ட ஒப்படைக்கோல ஒரு பொண்ணை ஒரு ஒழுங்கு பண்ணி கொடுக்கணுமே, எல்லாம் ஒழுங்கு பண்ணி என்னைய கொண்டு போய்த்து ரசூலுல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சாங்க. அங்கனைக்கு வச்சு பாலை கொடுத்தாங்க, குடித்தாங்கன்னு எல்லாம் வருது. அவ்வளவுதான். உலகில் மிகப்பெரிய மிகவுமே வெற்றிகரமாக வாழ்ந்த ஒரு ஜோடியின் மிகச்சிறந்த ஒரு கணவன் மனைவியின் கல்யாணத்தில் இந்த பொன் மாப்பிள்ளைக்கிட்ட கொண்டு போய்த்து ஒப்படைக்கிறேன்றது இந்த சில நிமிடங்கள் மாதிரி அல்லது 1 மணித்தியாலம் மாதிரி காலம் மாதிரி உள்ளுக்கு நடக்குது. அவ்வளவுதான், மிக எளிமையாக. அதுக்கு மேலே எளிமை உண்டு இல்லை. அந்த அளவுக்குத்தான் அப்படி நடந்தது தான் வரலாறு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம் தானே, இன்றைக்கி நாங்கள் கல்யாணங்களை பார்க்குறோமே, அந்த எண்ணி முடிக்க முடியாத ஃபங்க்ஷனுகளுக்கு போகிறது. ஒரு காலத்தில் ஒன்றெங்கிருந்தது, நாம் தெரியவே ஒன்றென்றிருந்தது, அதில் பல வடிவங்கள் வந்திருக்கிறது.
இப்போ நாங்கள் பார்க்குறோம் இந்த மெஹா அப்படி ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறாங்க, மருதாணி போடுறதுன்னு சொல்லி. அது பொதுவாக முந்திலிருந்தே உள்ளது தான். அது அடிப்படையில் கிட்டத்தட்ட சரியானதும் தான். ஒரு பெண்ணை, மணப்பெண்ணை கணவனிடம் ஒப்படைக்கும் பொழுது அவளை அலங்காரப்படுத்தி அழகாக முடியுமான அளவு சீர்படுத்தி அவளை ஒப்படைப்பு என்பது முறை. எனவே அந்த அமைப்பில் அந்த பெண்ணுக்கு மருதாணி போட்டு அப்படி அலங்கரிக்கிறது எல்லாம் நோக்கம் மாப்பிள்ளைக்காக, அப்படித்தான் இருக்கணும். மாப்பிள்ளையின் பார்வைக்காக, மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை ஒப்படைப்பதற்காக. அது அடிப்படையில் அது அப்படி நடந்துச்சு. முந்தியெல்லாம் 2-3 நாளைக்கு முன்னால் மருதாணி போடுவாங்க, அப்படியே அந்த பெண்ணை ஒரு ரூமில் அப்படியே வைப்பாங்க. கொஞ்சம் குடும்பத்துள்ளுக்கு ஒரு அளவான அமக்கலம் இருக்கும், அவ்வளோது முடிஞ்சு. இன்றைக்கு அதுவே ஒரு கல்யாணம் மாதிரி. அதற்கே மேடை அடித்து, அதற்கேண்டு வேறையாக தனியாக உடுப்பு தயாரித்து, அதற்கேண்டு உடை தயாரித்து, அதற்கென்று சில குறிப்பிட்ட நிறங்கள், எங்கோ எங்கோ இருக்கும் கலாச்சாரங்கள் திறந்து விடப்பட்டதனால அதன் மீது இருக்கிற மோகம் இப்போ கூடிருச்சு. இன்றைக்கி எல்லாத்துலேயும் தான், கல்யாணத்தில் மட்டுமில்லை, மக்களுக்கிட்ட இந்த கண்டதெல்லாம் எங்களோட பழக்கங்களுக்கு வருவதற்கான காரணங்கள் உண்டு. இன்றைக்கு உலகம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. முந்தி மாதிரி இல்லை. முந்தி எங்கள் நாட்டிலேயே ஒரு தொங்கலில் எப்படி நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்னாண்டா உலகத்தின் பல நாடுகளின் நிலைமைகளை பற்றி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட எந்த அளவுனா கல்யாணம் வந்தால் நிறைய பேர் முதலாவது யூடியூப்பில் தேடுறது, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஊரில் எப்படி நடந்திருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஊரில் எப்படி நடந்திருக்குது. அதில் நிறைய பேர் ஃபங்க்ஷன்களை அப்லோட் பண்ணுறது. அந்த ஒரு ஹூஸ் மேனியா ஒன்று இருக்குத்தானே. இன்றைக்கு எங்களுக்கும் அந்த மேனியா இருக்குது. அந்த எங்களோட பாஷையில் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மாதிரி அது, அந்த மனநிலை. அதாவது எந்த நிகழ்வையுமே அடுத்தாப்புல அதை செல்ஃபி எடுத்தாச்சு, வீடியோ பண்ணியாச்சு, அடுத்தாப்புல ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியாச்சுங்கிறது எங்கள்கிட்டையும் வந்துடுச்சு. அது பலரும் அதை பண்ணி வச்சுருக்கிறாங்க. நிறைய பேர் தேடுறது எப்படின்னா, எங்கள் வீட்டில் கல்யாணம் வந்துடுச்சு, உடுக்கிற உடுப்பில் இருந்து சாப்பாட்டில் இருந்து, இப்போ நாங்களாம் இங்கே காலி சாப்பாடு வெளிகாம சாப்பாடுன்னு தின்றேன்னா அப்படி அல்ல. அது தூனிஸில் இருக்கிற டிஷ் உண்டு, அல்லது அல்ஜீரியாவில் இருக்கிற டிஷ்ஷு சாப்பாடெல்லாம் தேடி, இனிமேல் யாருமே போடாத சாப்பாடு போடணும், யாருமே போடாத உடுப்பை போடணும், யாருமே பண்ணாத விதத்தில் ஃபங்க்ஷன்கள் பண்ணணும், அங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி இங்கேயும் காட்டி கொடுக்கணும் என்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குது. அந்த புதுமைகளின் மீது இருக்கிற அந்த எண்ணம் பலதையும் செய்ய வைக்குது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம், சமூகத்தில் இருக்குது. அதனால் மெஹாந்தி ஃபங்க்ஷனுங்கிறதுக்கே செலவழிக்கிறாங்க. அதில் எத்தனையோ குமருகளை, ஏழை குமருகளை கொடுத்து முடிக்கலாம். ஆனால் செலவழிக்கிறான். அதுக்கென்று தனியாகவே மேடை அடித்து உடை தயாரித்து, அதுக்கென்று சாப்பாடு போட்டு, அதுக்கென்று ஹதியாக்களோடு வாரது ஆச்சரியப்படுவோம் நாங்கள். நடக்குது, எங்கேயோ நடந்ததல்ல, நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எங்கெங்கே உள்ள அந்நியர்களின் கலாச்சாரம், கல்யாணங்கள்னு வரக்குள்ள அந்த பிரைட் டு பீன்னு சொல்லி ஏதோ மணமகள் கல்யாணம் பேசியாச்சு, தயார் ரெடியாக்குறது, ஒரு முறையாக கொடுக்கறது. இது அதுக்கென்று ஒரு ஃபங்க்ஷன் வேறையாக. அதுக்கு அவங்களோட கூட்டாளிமார்கள் எல்லாம் வருவாங்க, அவங்க ஒரே மாதிரி உடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மேடை, அதுக்குன்னு ஒரு நிறம், அதுக்குன்னு வேறையாக உடுப்பு, இப்படி பல அதுகளில் பெய்த்துக்கொண்டே இருக்கும். அது மாதிரி இங்கால, அதாவது இப்படி கண்டதுக்கெல்லாம் சின்ன சின்ன அசைவுகளை எல்லாம் பெரிய அமர்க்கலமாக்கி, சின்ன சின்ன செலவுகளை எல்லாம் பெரிய செலவுகளாக்கி இப்படி போகிறத நாங்கள் நிறைய பார்க்குறோம் தானே. அதே மாதிரி தான் திருமணம் என்கிறதுல அந்த விருந்துகள் என்று வரும்பொழுது கூட திருமணத்தில் வலிமா இருக்குது, நபி அவங்க தூண்டி இருக்கிறாங்க. அடிப்படையில் விரும்பினவங்க சாப்பாடு போடலாம் என்கிற ஒரு நிலைமை வருது தானே. நாங்கள் பார்க்குறோம், நடைமுறையில் பார்க்குறோம் தானே. ஒரு விருந்தல்ல, பல விருந்து. அதற்கு பின்னால் கல்யாணம் முடிச்சும் அந்த விருந்து என்று போகிறது இருக்குது. அடிப்படையில் விரும்பியவங்க விருந்து கொடுக்கலாம், விரும்பியவங்க சாப்பிடலாம்ன்றது அடிப்படை. நாங்கள் 4 பேர் சோறாக்கி தின்றா உங்களுக்கு என்ன குத்தம்னு சில பேர் கேட்க பார்ப்பாங்க. அது பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமாக சாப்பிடலாம், கூடலாம், குடும்பங்கள் ஒன்று கூடலான்றதெல்லாம் வேறு விஷயம். சில விஷயம் இருக்குது, சமூகத்தில் கூடும் என்றதை வைத்து, தமக்கு முடியும் என்பதை வைத்து சில பேர் செய்து கொண்டே போவார்கள், அது வேறு செய்தி. ஆனால் அதுவே நாளைக்கு சமூகத்தில் ஒரு கடமை மாதிரி ஆகிறது. அது பிரச்சனை என்னாண்டால், நாளைக்கு பின்னைக்கு இயலாதவர்களும் அந்த சுமையை சுமக்கவாகிறார். அந்த சுமைக்கு ஏழைகள் கஷ்டப்பட்டு கடன்பட்டு அதை செய்கிறாங்க. நடக்குது எங்கட ஊரில் நடக்குதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏழாவது வறுமை, ஆனால் செய்ய வழி இல்லை. நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. இது வைபவங்கள்.